அதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு அமோகமா இருக்கு. 210 தொகுதிகளில் அதிமுக வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு. இதை மக்கள் எப்படி பாக்குறாங்க? அதிமுக 210 தொகுதிகளில் வெற்றி பெறுமா அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க. அவர் படுத்துட்டு கனவு காண்றாரு, தூங்காமே கனவு காண்றாருங்க. அவர் நிலைமை யதார்த்தத்தை புரிஞ்சுங்க. நீங்கள் அவர் எப்படி ஜெயிக்க முடியும்? அவங்க கட்சியில் 1000 பிரச்சனை இருக்குது, திமுக திட்டங்கள் இருக்குது, மக்கள் மத்தியில் அதிருப்தி, கட்சிக்குள்ளேயே குழப்பம். ஏன்னா அவங்களுக்கு 30-40 சீட்டு அவங்களுக்கு ஸ்ட்ராங் ஹோல்டு இருக்குது. வடக்கு மேற்கு மாவட்ட மாகாணங்கள்லேயும் சரி, தனிப்பட்ட முறையில் வேலுமணி, தங்கமணி அந்த மாதிரி முன்னாள் அமைச்சர்களோ எம்எல்ஏக்களோ சரியான முறையில் தொகுதிக்கு செஞ்சுருக்காங்க. அவங்க எப்படி நமக்கு சொல்ல தேவையில்லை. எடப்பாடி ஜெயிப்பாருங்க, எடப்பாடி கட்சி ஜெயிக்காதுங்க. சிரிப்பு தான் வருது. அவர் வீட்டுக்கு போய் தூங்க போகிறார் சார். சும்மா இட்ஸ் இம்பாசிபிள். அவரால் இனி வரவே முடியாது. கொடநாடுலாம் மனசில் வச்சுக்கிறாங்க சார். கொடநாடு மக்கள் மனசில் வச்சுக்கிறாங்க. அவர் கொலைக்காரன் தான், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை, யாரும் மாற்ற முடியாது. அதனால் சும்மா அவர் பேசிக்கிறாரு. இப்போ அவர் அந்த கட்சிக்கு ஒரு முக்கியமானவராக இருக்கிறதுனால அவர் அப்படி தான் பேசி ஆகணும். அட்லீஸ்ட் இருக்கக்கூடிய தொண்டர்கள்லாம் அது கொஞ்சம் ஃபாலோ பண்ணல. அதனால தான். ஆனால் நீங்கள் அவங்க எந்த நாள்லையும் அதிமுக இனிமேல் இல்லை, அது சாப்டர் க்ளோஸ் அப்படின்னா. இதுதான் சார். இப்போ நமக்கு பாருங்க, எம்ஜிஆரை பார்த்தோம், ஜெயலலிதா பார்த்தோம், இப்போ இந்த எடப்பாடி பன்னீர்செல்வத்தையும் பார்த்தோம். ஆனால் இவரையும் பார்த்தோம். இவர் எப்படிப்பட்ட சூழ்நிலை, எப்படி வந்தார்? ஓட்டு போட்டு வரல, என்ன ஊந்து போய் சசிகலா காலை பிடிச்சிக்கிட்டு வந்தார். பரிதாபமாக இது. அவர் மக்கள் இருக்க மாட்டாங்க சார். கண்டிப்பாக ஏடிஎம்கே இந்த பக்கம் ஆட்சிக்கு வர முடியாது, அது சந்தேகமே இல்லை. எப்படி ப்ரோ, அது சாத்தியமே இல்லை. அவர் 210 தொகுதி எப்படி வெற்றி பெறுவார்? ஃபஸ்ட்டு அவங்க 10 வருஷம் ஆட்சி பண்ணாங்க, 5 வருஷம் ஜெயலலிதா ஆட்சி பண்ணாங்க. இவர்கிட்ட பாதியில் அவங்க இறந்துட்ட பிறகு 4 வருஷம் ஆட்சி கொடுத்தாங்க. அவர் 4 வருஷம் ஆண்டு திருப்பியும் அவரால் எவ்வளோ டெபாசிட் வாங்க முடிஞ்சதா தமிழ்நாட்டில்? அவ்வளோ முடியல. எதிர்கட்சியாக நின்னாப்புல. அது அவர் ஆட்சி பண்ணப்பயே திருப்பி அவரால் ஜெயிக்க முடியல. இப்போ எப்படி 210 தொகுதி ஜெயிப்பார்? நீங்களே சொல்லுங்கள். அது சாத்தியமே இல்லை, ஜெயிக்க முடியாது. அவர் சென்னையிலே மேக்ஸிமம் ஒரு 10 தொகுதி விட்டு ஜெயிக்க முடியாது. சென்னையை பொறுத்த வரைக்கும் சிட்டிக்குள்ளே மோஸ்ட்லி அவரை எடப்பாடி அவர் சொந்த ஊரை விட்டு வேறு எங்கே நின்னா அவர் ஜெயிக்க டெபாசிட் கூட வாங்க மாட்டார். சென்னைக்குள்ளே எங்கேயுமே என்ன இந்த தொகுதி சென்னையில் இங்கே நின்னார்னா அவர் சொந்த ஊரை தவிர்த்து வேறு எங்கன்னா அவர் போட்டிக்கிட்டாருன்னா அவரால் டெபாசிட் கூட வாங்க முடியாது அவரால். என்னோடய கருத்து அதான் ப்ரோ. அவரை விட ஒரு தமிழ்நாடு நிலவரத்தில் நான் சொல்கிறேன். தமிழ்நாடு நிலவரம் பெண்களுக்கு எல்லாம் செஞ்சுருக்காங்க. டிஎம்கே பெண்கள் ஓட்டு அதிகபட்சமாக டிஎம்கே தான், அந்த கூட்டணி இந்தியா கூட்டணிக்கு தான். இதான் இல்லை, அதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு அமோகமா இருக்கு அப்படின்னு எடப்பாடி சொல்றாரு. அவர் ஸ்டாண்டில் நிற்கிறாரு. பொதுமக்கள் கருத்தை நான் சொல்கிறேன். அதுதான் அதை எடப்பாடி தானே சொல்லிக்கிறாரு, மக்கள் சொல்லலைல்ல. இன்னும் மக்கள் தீர்ப்பு தருவாங்க. 23 எல்லாரும் உதயசூரியனுக்கு ஓட்டு போட்டு, 23 உதயசூரியனில் ஓட்டு போட்டுட்டு மே மாதம் 4ஆம் தேதி ரிசல்ட் வரும். அன்னைக்கு திமுக அமோக வெற்றின்னு சொல்லி வரும். அன்னைக்கு தெரியும் அவருக்கு, மக்கள் அவருக்கு அமோக ஆதரவு தந்தாங்களா இல்லையானது அவருக்கு தெரியும். 210 சீட்டு எடப்பாடி எப்படி ஜெயிச்சுடுவாருங்க? ஜெயிக்கவே முடியாது அவரால். என்றைக்கு அவங்க பிஜேபிக்கு 27 சீட்டு ஒதுக்குனாங்களோ அதில் திமுக ஜெயிச்சிருச்சு. ஸோ திமுக கவுண்ட் டவுன், வெற்றியோட கவுண்ட் டவுனை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இனிமேல் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு பங்கம் வைப்போம். பங்கம் வச்சு அண்ணா திமுக 21 சீட்டு ஜெயிக்குதா பாருங்கள். மொத்தத்தில் அவர் சொன்னாருங்களே 210ல் 21 சீட்டு அண்ணா திமுக ஜெயிச்சா பெரிய விஷயம் பாருங்கள். எடப்பாடி சொல்கிற மாதிரி வந்தால் நல்லது தான், வரலன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? அதிமுக 210 தொகுதி இல்லை ஜெயிக்குமா? அவ்வளோ வராது ஐயா. ஏதோ முன்ன வந்த மாதிரி வருவாங்க. முன்ன எத்தனை சீட்டு வந்தாங்க? 80 அந்த மாதிரி வருவாங்க. யார் வருவான்னு நினைக்கிறீங்க? ஆளுங்கட்சி தான் வரும்னு நினைக்கிறேன் ஐயா. ஏன் திமுக வரும்? ஏன் திமுக வரும்னா ஏற்கனவே வந்திருக்குறாங்க, அதே மாதிரி வருவாங்கன்ற ஒரு கணிப்பு, வேறு ஒன்றும் இல்லை ஐயா. என்ன ப்ரோ, அவர் பேரே நாங்கள் எடப்பாடின்னு ஒரு பழனிசாமின்னு இப்போ சொன்னால் யாருக்குமே தெரியாது. இப்போ முன்னாள் சிஎம்னா ஜெயலலிதா அம்மா சொல்லலாம், கலைஞர் சொல்லலாம். இப்போ கூட ஒரு ஸ்டாலின் ஐயா எவ்வளோ பண்ணுறாப்புல, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எவ்வளோ கல்லூரி மாணவர்களுக்கு பண்ணுறாரு, மகளிருக்கு எவ்வளோ பண்ணுறாப்புல. அதனால தான் அதை பொறுத்து தான் அவர் பண்ணுற செயல்பாட்டை பொறுத்து தான் எல்லாமே நம்ம கருத்து எல்லாமே சொல்ல முடியுமே. அப்போ யார் வருவாங்க? ஸ்டாலின் என்ன சந்தேகம்?
நிறைய செய்திருக்கார் சார், நிறைய செய்திருக்கார். என்ன கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. ஒரு சில லேடிஸே பதில் கொடுக்குறாங்க. சில பொம்பளைங்க வந்து ரொம்ப அசிங்கமாக பேசுது. என்னது கனிமொழியை பாவம் வந்து நேற்று ரொம்ப ரொம்ப இல்ட்ரீட் பண்ணிக்கிறாங்க. அவங்களோட ஸ்டேட்டஸ் பார்க்கணும். அவங்க யார், எப்படிப்பட்டவங்க, எந்த பொசிஷன் இருக்கிறாங்க, அவங்கள போய் செருப்பு கருப்பெல்லாம் காட்டி எல்லாம் பண்ணி அந்த மாதிரிலாம் இல்லை. அதனால் அந்த திமுக இன்றைக்கி இப்போ நான் வந்து இதுக்கு முன்னெல்லாம் பெரும்பாலும் ஒவ்வொரு நேரத்தில் எனக்கும் மனநிலை கொஞ்சம் வெறுப்பாக இருக்கும். சரி அவங்கள போட்டு பார்க்கலாமா, இவங்களை போட்டு பார்க்கலாமான்னு. ஆனால் செத்தாலும் உயிர் போனாலும் இவனுக்கு மட்டும் சாப்பிடுவோம். நாங்களாம் சட்டி முஞ்சா சொல்லுவோம். நாங்கள் எங்கள் பழக்கம் சட்டி முஞ்சுன்னு தான் சொல்கிறது வழக்கம். அவனுக்கு மட்டும் போட மாட்டோம். அதிமுக போட்டாலும் போட்டுருமா கண்டி இருந்தாலும் நாங்கள் இவனை சொல்லுவோம். நாங்கள் அவன் எதுக்கும் லாய்க்கு இல்லாதவன். 43 பேரை சாவடிச்சிட்டு டான்ஸ் ஆடுறான் சார். டான்ஸ் ஸ்டேஜில் வந்து அட்லீஸ்ட்டு ஒரு உருக்கமாக சந்தித்து உருக்கமாக பேசி எனக்கு ஓட்டு போடுங்க, நடந்து போச்சு, இன்னும் நடக்காமல் பார்த்துக்கிறேன், அந்த மாதிரி கொண்டு போனால் பரவாயில்ல. சிரிச்சுக்கிட்டே வரும், சிரிச்சு கையாட்டுறாங்க. என்ன வாட் இஸ் திஸ்? நம்ம மக்கள் ஆமாம், அதில் என்ன சந்தேகம்? அதனால் ஸ்டாலின்னா அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஸ்டாலின் அவங்க புள்ள கூட கக்கூசிலாம் போயிட்டு ரொம்ப இதெல்லாம் வாரி இருக்காரு சார், தள்ளி இருக்காரு இதை வச்சு. யார் வந்த புதுசில் இப்பவும் அதை கண்டினியூ பண்ணுறாரு. யார்? உதயநிதி. அதனால் அவங்க வரலாம் சார். தே கேன் கண்டினியூ. அட்லீஸ்ட் இன்னும் ஒரு 5 வருஷத்துக்குனாலும் கண்டினியூ பண்ணலாம், தப்பே கிடையாது. நல்லது செய்திருக்காங்க. நான் வந்து முன்னெல்லாம் வந்து மாற்றி போடுவேன். இப்போ வந்து நான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒரு பெரிய ஆஃபீஸர் இருந்து ரிட்டையர் ஆகிருக்கேன். நான் நல்லா அலசி பார்த்ததில்ல. திமுக நிறைய இந்த தடவை செய்திருக்குது மக்களுக்கு. மக்கள் விரும்பக்கூடிய அளவுக்கு நிறைய செய்து. ஒரு சில பேர் நான் கேட்டுமா 1000 ரூபாய் கேட்டுமா, பஸ்ஸு ஃப்ரீயாக விடுன்னு சொல்லி கேட்டுமா, பொம்பளை கேட்கல, நியாயமா? அதை விட்டதுனால எவ்வளோ மக்கள் சந்தோஷப்படுறாங்க. அதை சொல்லி கொடுத்து பேசுது. ஸ்டாலின் கண்டிப்பாக மறுபடியும் வருவார். அவர் தான் வரணுன்றது என்னுடைய தீராத ஆசை. இந்த தடவை ஒரு 100 கீழே தான் இருக்கும். 100 கீழே இல்லை, அது மெஷர்மெண்ட்டே நம்ம தெரியாது. இல்லை பொதுமக்கள் கருத்தை நம்ம பொதுமக்களில் நானும் ஒன்று சொல்கிறேன், அந்த மாதிரி இருக்குது. எப்படி ப்ரோ அது சாத்தியமே இல்லை. அவர் 210 தொகுதி எப்படி வெற்றி பெறுவார்? ஃபஸ்ட்டு அவங்க 10 வருஷம் ஆட்சி பண்ணாங்க. 5 வருஷம் ஜெயலலிதா ஆட்சி பண்ணாங்க. இவர்கிட்ட பாதியில் வந்து அவங்க இறந்துட்ட பிறகு 4 வருஷம் ஆட்சி கொடுத்தாங்க. அவர் 4 வருஷம் ஆண்டு திருப்பியும் அவரால் எவ்வளோ டெபாசிட் வாங்க முடிஞ்சதா தமிழ்நாட்டில்? அவ்வளோ முடியல. எதிர்கட்சியாக வந்து நின்னாப்புல. அது அவர் ஆட்சி பண்ணப்பே திருப்பி அவரால் ஜெயிக்க முடியல. இப்போ எப்படி 210 தொகுதி ஜெயிப்பார்? நீங்களே சொல்லுங்கள். அது சாத்தியமே இல்லை, ஜெயிக்க முடியாது. அவர் சென்னையிலே மேக்ஸிமம் ஒரு 10 தொகுதி விட்டு ஜெயிக்க முடியாது. சென்னையை பொறுத்த வரைக்கும் சிட்டிக்குள்ளே மோஸ்ட்லி அவரை வந்து எடப்பாடி அவர் சொந்த ஊரை விட்டு வேறு எங்கே நின்னா அவர் ஜெயிக்க டெபாசிட் கூட வாங்க மாட்டார். சென்னைக்குள்ளே எங்கேயுமே என்ன இந்த தொகுதி சென்னையில் இங்கே வந்து நின்னார்னா அவர் சொந்த ஊரை தவிர்த்து வேறு எங்கன்னா வந்து அவர் போட்டிட்டார்னா அவரால் டெபாசிட் கூட வாங்க முடியாது. அவரால் என்னோட கருத்து அதான் ப்ரோ.